இப்போ சினிமாவை யாருக்கு பார்க்க வராங்கன்னு நினைக்கிறீங்க? சினிமா பார்க்க வராங்க அந்த 10 ஆர்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இருந்தால் மட்டும்தான் தியேட்டருக்குள்ளே வர்றாங்க. மற்ற படங்களுக்கெல்லாம் ஓப்பனிங்கே இருக்கிறது இல்லை சார். அந்த பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு 2-3 பேருக்கு தான் ஓப்பனிங்காவது இருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரியில் எதிர்பார்க்கப்பட்ட தக் லைஃப் போன்ற படங்களுடைய தோல்வி எந்த அளவு வந்து சினிமா உலகத்தை பாதிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து படம் எடுக்கிறதுக்கு அது அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு பாதிச்சிருச்சு. உதாரணத்துக்கு இப்போ கூலி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டீங்க, அதை விட சார் அந்த படத்துக்கு எதிர்வரையான விமர்சனம் இருக்கு, ஆனாலும் வசூல் ஸ்டடியாக இருக்கு. மக்களுக்கு பிடிச்சிருச்சு அந்த படம். விமர்சனத்தை பற்றி கவலையே படுறதில்ல அவங்க. ஃபர்ஸ்ட் 4 days மிகப்பெரிய வசூல், சாதாரண வசூல்லாம் கிடையாது. திரைப்பட விமர்சனங்கள் படத்தை பாதிக்குதா இல்லையா? இப்போ நான் வந்து கங்குவா படம் வந்து நான் ஷூட்டிங் போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். இந்த படத்தை நம்ம போய் பார்க்கணும்னு நினச்சேன். படம் பார்க்க தியேட்டருக்கு போயிட்டுருக்கேன். ஒருத்தர் வந்து ஐயோ அவ்வளோதான். சார் நானே ஒரு படத்தை சார் சமீபத்தில் ஒரு படத்தை முடிச்சேன் சார். ஹையஸ்ட் லெவல் சண்டை வந்தது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான். எனக்கும் ஆர்ட் டைரக்டருக்கும் டெய்லி சண்டை. எனக்கு சார் டைரக்டா என்னாச்சுன்னா எவ்ரி டே பட்ஜெட்டை போட்டு கொடுத்து சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு பட்ஜெட் வந்து எவ்ரி டே 20% கூட்டிகிட்டே இருக்காரு. என்ன சொல்றாரு, இதுக்கு வேணும் சார், இது இந்த இல்லைன்னா டேரக்டர் சொல்றாரு இது வேணும் சார், பேக்ட்ராப்ல இது வேணுன்றாரு. இப்போ இவருனா நான் சொன்னேன் இது முதல்ல உனக்கு கதை தெரியல, ஏன் வந்து அப்போ பட்ஜெட் போடலன்னா சார் இப்போ டேரக்டர் திடீர்னு வந்து கேட்குறாரு இது வேணும்னா எனக்கு வேணும் சார். நம்ப மாட்டீங்க, நாங்கள் 10 லட்ச ரூபாய் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு 20 லட்ச ரூபா நின்றுச்சு. இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல, 10 லட்சத்து 20 லட்சம்ன்றது டபுள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ செலவு எப்படி வந்தது? இத்தனைக்கும் ஒரு டாக்கி கதை. ஆனால் அதுலேயே ஒரு பியூட்டிஃபுல், அதாவது இதை என்ஹான்ஸ் பண்ணோம், அதை என்ஹான்ஸ் பண்ணோம் பில் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ எல்லாமே ஹையர் தான் பண்ணுறாங்க. ஹையர் பண்ணதுக்கெல்லாம் பில் வந்துட்டே இருக்குது. இப்போ நாம் ரியல் லொக்கேஷன் போனால் அதுக்கு சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகுது, லொக்கேஷன் சார்ஜ் பயங்கரமாக வருது. சரி ஓகே நம்ம இதுக்குள்ளே செட்டுக்குள்ளே பண்ணலாம்னா சார்ஜ் வருது. அப்போ எங்கே ஒரு படத்தினுடைய பட்ஜெட் கண்ட்ரோல் இல்லாமல் போகுதுன்னா, ஒன்று வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட், இன்னொன்று வந்து ஆக்ஷன் கொரியோகிராஃபி. டான்ஸ் அது ஓரளவு மேனேஜ் பண்ணிடலாம். நம்ம பட்ஜெட் இல்லை சொன்னால் டான்ஸ் கொரியோகிராஃபர் ஓரளவு சரி சார் 20 டான்ஸ் வச்சு பண்ணிக்கிறேன், 10 வச்சு பண்ணிக்கிறேன்னு ஓரளவு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆக்ஷனில் கோஆப்ரேஷனே கிடையாது. அது பிறகு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கோஆப்ரேஷனே கிடையாது. கோஆப்ரேஷன் கிடையாதுன்னா முடியாது, கிரியேட்டிவிட்டியாக தப்பாக போயிடும், பேக்ரவுண்ட் தப்பாக இருக்கும், விஷுவல் தப்பாக இருக்கும்னு சொல்லி நம்மளை போட்டு பட்ஜெட் பயங்கரமாக கூட்டிடுறாங்க. இப்போ இதுக்கு சொல்யூஷன் வராமல் நம்ம என்னத்தை போய் இம்ப்ளிமெண்ட் டேரக்டர் சொன்னால் டேரக்டர் திருப்பி அதே சொல்ல போறாரு, சார் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்க சார் அப்படின்னு. அவர் எதுவுமே லிசன் பண்ண மாட்டேன்றாரு. ஸோ இப்படி ஒரு பஞ்சாயத்து போயிட்டே இருக்கு. முன்ன படங்கள் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா தியேட்டர், அதாவது கம்பெனி பேனர் பார்த்தே கூட படத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த தேவர் ஃபிலிம்ஸ்னா வருவாங்க, ஏவிஎம் அப்படின்னா வருவாங்க. அதுக்கடுத்து ஒரு காலம் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர், பாரதி டேரக்டர்ஸ் பார்த்து வந்தாங்க. இப்போ சினிமாவை யாருக்கு பார்க்க வராங்கன்னு நினைக்கிறீங்க சார்? சினிமா பார்க்க வராங்க அந்த 10 ஆர்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இருந்தால் மட்டும்தான் தியேட்டருக்குள்ளே வர்றாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டுன்னா தியேட்டர் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய அளவில் பேசப்படணும். அதான் சொல்கிறேன், ஒரு நபர் வந்து மாதிரியோ, ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியோ, ஒரு தலைவி மாதிரியோ மவுத் டாக் நிறையா வரணும். அப்படி வந்ததுக்கப்புறம் தான் அந்த தியேட்டருக்கு ஆள் வர்றாங்க. மற்ற படங்களுக்கெல்லாம் ஓப்பனிங்கே இருக்கிறது இல்லை சார். ஓப்பனிங்கே இருக்கிறது இல்லை. அதுலேயும் நீங்கள் சொன்னால் அந்த பெரிய ஆர்டிஸ்ட் ஷோ 2-3 பேருக்கு தான் ஓப்பனிங்காவது இருக்குது. அந்த 4வது 5வது 6வது 7வது கேட்டகரி ஆளுகளுக்கே ஓப்பனிங் கிடையாது. உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா இப்போ விஜய் சேதுபதினா ஒரு நல்ல நடிக்கிறாரு. அவரு தான் ஏசுன்னு ஒரு படம் வருது. அந்த படத்துக்கு ஓப்பனிங்கு டிக்கெட்டே போகல, ஓப்பனிங்கே இல்லை டோட்டலாக அந்த படத்துக்கு. அதே நடிகருடைய தலைவன் படம் வருது. தலைவன் படத்துக்கு ஒரு சாதாரண ஓப்பனிங் தான் இருக்குது, கண்டிப்பாக பெரிய ஓப்பனிங் கிடையாது. அதை விட ஆனால் பெட்டர் ஓப்பனிங், ஏஸ் படத்தை விட பெட்டர் ஓப்பனிங் இருக்குது. ஆனால் அந்த பெட்டர் ஓப்பனிங் எப்படின்னா காலையில் மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் அப்படி இருக்குது. நைட்லேருந்து பிடிச்சி கபகபகவானு 3 வாரம் அருமையாக ஓடுது. அப்போது இந்த இதனாலேயோ மற்றனாலேயோ அதாவது சொல்கிறாங்க இல்லைங்க, நாங்கள் சொன்னதுனால தான் மவுத் டாக்கே தான். படம் பார்த்துட்டு வெளியில் போகணுன்னா அவன் என்ன பண்ணுறான், முந்தியாவது நாங்களாம் படம் பார்த்துட்டு 100 பேருக்கு நேரில் போய் சொன்னோம். அப்படி இல்லை, அவன் வெளியில் போகணுன்னா போடுறான். தலைவன் தலைவி படம் பார்த்துட்டா சூப்பராக இருக்குதுடா, அவன் 1000 பேர் 1,00,000 பேர் டக்குன்னு அப்படி போகுது அந்த நியூஸு. ஆட்டோமேட்டிக்கு தேட்டருக்கு வராங்க ஜனங்க. அதனால நடிகர்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா ஒரு நடிகருக்கு ஒரு ஸ்டாண்டர்டான மார்க்கெட்டு எந்த நடிகரும் கிடையாது. இந்த டயர் 2, 3 ஆடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த 1, 2, 3 இருக்கு 2-3 பேர்த்துக்கு வேணால் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. அதனால ஓப்பனிங்கிறதுலாம் நீ கிடையவே கிடையாது சார். படம் நல்லா இருந்தது தான். படம் நல்லா ஓப்பனிங் சார், அந்த 2-3 பேர் படம் ஓப்பனிங் இருக்கு. ஆமாம், படம் நல்லா இல்லைன்னா 2வது ஷோ அது காலியாகுது. அவங்களே காலியாகுது. அதனால உண்மைதான், படம் நல்லா இருக்கணும் யாராக இருந்தாலும். மிகப்பெரிய படங்கள் அப்படின்னு சினிமா இண்டஸ்ட்ரியில் எதிர்பார்க்கப்பட்ட தக் லைஃப் போன்ற படங்களுடைய தோல்வி எந்த அளவு வந்து சினிமா உலகத்தை பாதிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து படம் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு பாதிச்சிருச்சு.
பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு தயாரிப்பாளரே இல்லை இன்னைக்கு தமிழ் சினிமாவில். அந்த கெப்பாசிட்டி இல்லை இப்போ. ஆமா. அந்த ப்ரொடக்ஷன் இது பண்றதுக்கு ஏன்னா அடிபட்டுதுன்னா அதல பாதாளம் தான். இது ஃபைனான்ஸ் அவங்க நம்பி இந்த ஒரு பெரிய படத்தை எடுத்து ஒரு தயாரிப்பாளர் அடிபட்டாருன்னா ஆளே காணாம போயிருவீங்க. அதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. கரணம் தப்புனா மரணம் தான். அதான் அன்னைக்கு அப்படி இல்லை. கீழே விழுந்தா கூட கையில் உடஞ்சாலும் நின்று போயிடும். இப்போ அப்படி இல்லை, மொத்தமாக ஆள் காலி. அதுக்கப்புறம் வந்து எதிர்க்க முடியாது. இப்போ மிகப்பெரிய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா தயாரிப்பாளர்களும் நினைக்கிறது என்னென்னா அந்த நட்சத்திரம் வந்து நிச்சயமாக படத்தை காப்பாற்றிடுவார். உதாரணத்துக்கு இப்போ கூலி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை விட சார் அந்த படத்துக்கு எதிர்வரையான விமர்சனம் இருக்குது, ஆனாலும் வசூல் ஸ்டடியாக இருக்குது. மக்களுக்கு பிடிச்சிருச்சு அந்த படம். விமர்சனத்தை பற்றி கவலையே படுறதில்ல அவங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணாங்கன்னா விமர்சனங்கிறது ஒரு தொழிலை பண்ணப்போ நான் என் தியேட்டரில் ஏசி நல்லா இருக்கணும், பாத்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும், ஸ்டாஃப்ஸ் நல்லா இருக்கணும், இப்படின்னு நான் எனக்கு வசூலுக்கு என்னென்ன பாயிண்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். விமர்சனங்கள் எப்படி பார்க்குறான்னு நமக்கு வியூவர்ஸ் வரணும். அதுக்கு என்ன மாதிரி விமர்சனம் பண்ணணும்? அந்த படத்தை பற்றி அவங்க விமர்சனம் பண்ண கிடையாது. எனக்கு வியூவர்ஸோடைய ஜாஸ்தி ஆகணும். அப்போ நான் வந்து அந்த படம் குப்பை அப்படின்னு சொன்னால் தான் பார்க்குறேன் அப்படின்னு இந்த விமர்சகர்கள் அந்த மாதிரி நிலைமை போயிட்டாங்க. ஆனால் இவங்களை பற்றியெல்லாம் அவங்க கவலையே படலை. இந்த படம் அது இன்னைக்கு கூட சொல்லியிருக்கேன், இந்த படம் வந்து எவ்வளோ மோசமான டாக் வந்திருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சும்மா எல்லா ரிவ்யூஸும் கண்டபடி பேசினாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 4 days மிகப்பெரிய வசூல், சாதாரண வசூல்லாம் கிடையாது ஆச்சுங்களா. அதை வந்து திங்கக்கிழமையும் அந்த படம் சஸ்டெயின் ஆகிருக்கு. படம் வந்து சுமாரான படமாக இருந்திருந்தால் நிச்சயமாக திங்கக்கிழமைக்கு அதர் பாகத்தில் கிடக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால படங்கள் நல்லா இருந்ததுன்னா ஜனங்க வந்து யாருடைய விமர்சனத்தை பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஒன்றை கேட்குறான், படம் பார்த்துட்டு வந்தவனே எப்போ படம் எப்படி இருக்குது பார்க்கலாம் சார், ஒரு தடவை பார்க்குற அளவுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது, அவன் வர்றான் படத்துக்கு. அவன் வந்து படம் பார்த்து போட்டு வெளியில் வரவன் சார் படத்துக்கு போயிடாதீங்க. முந்தி நாங்கள் காமெடி பண்ணுவாங்க, எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஒரு மார்னிங் ஷோ முடிச்சுட்டு வெளியில் போகிறவன் க்யூவில் நிற்கிறவனை கழிச்சு விட்ருவான், டே படம் தெரியல அப்படியே போடான்னு போவான் அப்படின்னு அந்த காலத்துக்கு கிண்டல் பண்ணுவான். இப்போ அது மாதிரி தான். படம் சுமார்னா அடுத்த நிமிஷமே எல்லாரும் இப்போ ப்ளஸ் என்ன சார், படம் சுமாராக இருந்தால் கூட போதும். ஆமாம், இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்லேருந்தே வரேன். திரைப்பட விமர்சனங்கள் படத்தை பாதிக்குதா இல்லையா? ஏன்னா இப்போ நிஜமாக என்ன சொல்கிறாங்க, நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் படங்கள் வந்து வசூலே பாதிச்சுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதன் காரணமாக அது விமர்சனங்களை கூட தடை பண்ணணும் அப்படின்னு கூட ஒரு காலகட்டத்தில் பேசுங்க. எனக்கு அதில் மாற்றுக்கிறது இருக்குங்க. நான் விமர்சனம் வந்து வரவேற்கிறேன். அது சரியா தவறானே. நம்ம படம் வந்து ஒரு படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி அவமானம் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பொருள் கவனிக்கப்படாமல் இருக்கணும், ஒன்றும் வீசணும், நம்ம மணக்கணும், ரெண்டுமே இல்லைன்னா அது வந்து விமர்சனங்கள் வரணும்னா அது என்ன வேணாலும் வந்துருப்போம், நல்லதா கேட்டா வந்துப்பா. சின்ன சந்தேகம், நல்ல படத்தை மோசம்னு சொல்லலாமா? நல்ல படத்தை மோசம் சொல்ல அதே சொல்றேன். அதை தாண்டினே இவங்க மோசம் சொன்னாலும் அதை தாண்டி படம் ஓடுதுன்றத நம்புறது இல்லை ஆடியன்ஸ். இப்போ நீங்க 2 படத்தை இப்படி சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், பாக்குறாங்க, அவங்களே ஜட்ஜ் பண்ணிடுறாங்க, இவர் சொல்றது தப்பு அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடுறாங்க ஆடியன்ஸ். அந்த ரிவ்யூ எடுத்துக்கிறது இல்லை. நம்ம ஜென்ரலா வந்து ரிவ்யூ வேணான்னு சொன்னோம்னா நம்ம பண்ண தவறு தானே. தியேட்டர்களில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு என் படம் நல்ல படம்னு சொல்லுங்கன்னு சொல்றதும் நம்ம தான். ப்ரொடியூசர் தான் சொல்றோம். தியேட்டர்களில் போய் நல்ல படம் சொல்லுங்கன்னு சொல்லி 10 பேரை செட் பண்ணி வச்சு சொல்றதும் நம்ம தான் சொல்றோம். 2வது நம்ம படம் நல்ல படம்னு காட்டுறதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படம் போட்டு ரிவ்யூ எழுதுன்னு சொல்றதும் நம்ம தான் சொல்றோம். நம்ம தான் அந்த இடத்துக்கு கொண்டு வரோம். இப்போ நீங்க ரிவ்யூவே பண்ணாதீங்கன்னா ஒரு சின்ன படம் என் படத்தை கொண்டு போய் நிப்பாட்டணும்னு வச்சுங்களேன், நம்ம அதை போட்டு தான் காமிச்சோம், போட்டு காமிச்சு அடியாகணும். அப்போ அங்கே பாதிக்கப்படுறோம். இல்லை, இப்போ நான் ரிவ்யூ பண்ண வேணாம்னு சொல்ல, இனிமேல் அவங்க மகாராஷ்டிரா ரிவ்யூ பண்ணிக்கிட்டோம். நாங்களுமே என்ன பண்ணோம்னா தியேட்டருக்குள்ளே தான் வந்து வர வேணாம்னு சொல்லிட்டோம் இல்லையா. ரிவ்யூ பண்ணுறது நாங்கள் எதிரியா அல்ல, ரிவ்யூ பண்ணிக்கிட்டு மகாராஷ்டிரா. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி தான் நல்ல படத்தை கூட நீங்கள் தவறான்னு சொல்கிறீங்களே, 2 படத்தை படி சொன்னீங்கன்னா உங்கள் ரிவ்யூ நான் எதுக்கு போகிறது அண்ணன் சொல்கிற வேலையும் அதுதான் நான் சொல்கிறேன். இவங்க வந்து எந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த படம் ஓடுது. ஆமாம், இப்போ அதுக்கு இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ராட்சசன் படத்தை அப்படி சொன்னாங்க, ஜெயிலர் படத்தை எல்லாம் ரொம்ப இது பண்ணாங்கண்ணே. அந்த படம் பெரிய கலெக்ஷன். இப்போ நீங்கள் இதே வந்து ரஜினி சார் படத்தை கூலியே வந்து எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, பெருசாக போயிட்டு இருக்கு. மிக்ஸ்டு ரிவ்யூ தான். ஆனால் மாநாடே வந்து ஒரு சிலர் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, ஓடாமலா இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்று, அது மக்கள் தெளிவாக இருக்காங்கண்ணே. இந்த ரிவ்யூ உண்மை, இது பொய் என்னன்னானே நீங்கள் அண்ணன் சொன்ன போது ஆர்கானிக்காக பப்ளிக் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை ட்விட்டரில் போடுறான்ல, இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை, அதை மட்டும்தான் நம்புறான். நீங்கள் அது ஆர்கானிக்காக நடக்கும் ஒரு விஷயம். இப்போ இது வரும்போது தலைவன் தலைவி வரும்போது எல்லாருமே பார்த்துட்டு வந்து குடும்பமாக அது அப்படி ஒரு ரிவ்யூ போச்சு. அதுதான் போய் நிற்கிதே தவிர இவங்க பர்டிகுலராக இவர் போடுற ரிவ்யூ வந்து கரெக்டான ரிவ்யூ, இதை பார்த்துட்டு படத்துக்கு போன்ற ஆடியன்ஸ் தான் ரொம்ப கம்மி என்ன பொறுத்தவரை. அதை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறாங்க, அவ்வளோதான், பொழுதுபோக்காக பார்க்குறாங்களே தவிர ரிவ்யூ வந்து எஃபெக்ட் பண்ணுதுன்றதெல்லாம் சும்மானே. படம் மவுத் டாக்ல பிச்சு ராட்சசங்களாம் அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ இருந்துச்சுண்ணே, பெரிய கிட்ட அந்த படம். நெகட்டிவ் ரிவ்யூ அந்த படம் பூரா பெரிய கிட்டு தான் அடிச்சது. அதனால ரிவ்யூன்றது நம்ம கண்டுக்காம போயிட்டாலும் என்ன அசிங்கம் இல்லைன்னா. இப்போ நான் ஒரு படம் எடுக்கிறேன், யாருமே எதுவுமே கருத்து சொல்லாமல் போயிட்டாங்க. அப்போ அது என்னை கவனிக்காமல் போகிறது வந்து எனக்கு அவமானம் தானே. அது என் படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லு, நல்லா இல்லைன்னு சொல்லு, ரெண்டுமே சொல்லாமல் போயிட்டுனா அது எனக்கு அவமானம் இல்லை. நான் அப்படி தானே பார்க்குறேன். இப்போ என் படங்களுக்கு சில படங்களுக்கு விமர்சனம் யாராவது சொல்லுன்னு வச்சுங்களேன், ஓ நம்ம விமர்சனம் சொல்றதுக்கே தகுதியில்லாம ஆயிட்டாமா, நம்ம நல்லா இருந்தா சொல்லிட்டு போடா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குல்ல. அதனால அதை நான் வந்து அப்படித்தான் நினைக்கிறேன் சார். அதோட ரிவ்யூவர்ஸை பொறுத்த வரைக்கும் சார், ரிவ்யூஸ் எப்பவுமே எப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, நான் ரிவ்யூ எழுத ஆரம்பித்ததுனால சொல்றேன். ரிவ்யூஸ் வந்து எப்போ ஒர்க் அவுட் ஆகுதுன்னா,
எந்த ரிவ்யூ நிறைய படிக்கப்படுது அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு காலத்துல படிக்கிற காலத்துல இருக்குன்னா இவர் சொல்ற படம் இந்த மாதிரி வந்து ரிசல்ட்டும் கரெக்டா இருக்கு, நம்ம படம் பார்த்துட்டு வந்த ரிசல்ட்டும் நல்லா இருக்கு, இது எல்லாமே சிங்க் ஆகுது, அதனால இவர் ரிவ்யூ நல்லா இருக்குன்ற ஒரு பேர் இருந்து எழுதுற காலத்துல. இன்னைக்கு வீடியோ பைட்ஸ் காலத்துல வந்து என்னன்னா கிளிக் பைட் காலம் ஆயிடுச்சு. நல்லா இருக்குன்னு ஒரு விஷயம் நீங்க எந்த தலைப்பு போட்டாலும் அதை யாரும் பாக்குறதே இல்லை. அவன் உள்ளே நல்லா இருக்குன்னு விஷயம் போட்டா கூட நாசமா போச்சு பாரு, இது நாசமாகுமா இது அப்படின்னு போட்டா மட்டும்தான் அதை பாக்குறான்ற நிலைமை ஆயிப்போச்சு. மக்களோட மனநிலை அப்படி ஆயிப்போச்சு. ஸோ அவனுக்கு வந்து வன்ம கொடானா தான் சுத்தின்னு இருக்காங்க எல்லாரும். அது இந்த சின்ன படங்கள் தான் நடக்குது, அது பெரிய படங்களுக்கு மட்டும் தான் நடக்குது. ஏன் அவங்க பெரிய படங்களுக்கு மட்டும் பண்ணா அதுக்கு மட்டும் தான் அவனுக்கு வியூ வருது. எனக்கு தெரிஞ்சு பல ரிவ்யூவர்ஸ் வந்து காசு வாங்கிக்கிட்டு சின்ன படத்தை வந்து படம் பார்த்துட்டு வாங்க எழுதுங்க, உங்களுக்கு என்ன தோணுது, நல்லா இல்லாட்டா கூட வீடியோ போடுங்கன்னா 25,000 கொடு 15,000 கொடுன்னு காசு கேட்குறாங்க. காசு கேட்காமலாம் இல்லை, காசு கேட்குறாங்க, காசு கொடுத்து போட சொல்றாங்க வேற வழி இல்லாம. அந்த ரிவ்யூனால அந்த படம் ஓடிடுமான்னு கேட்டா கண்டிப்பா ஓடாது. ஏன்னா அந்த ரிவ்யூக்கும் அந்த படம் ஓடுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பெரிய படங்களுக்கான ரிவ்யூ வந்து அவங்களுக்கு வியூஸ் வேணும், அதுக்காக பண்றாங்க. அதே ரிவ்யூவர்ஸ் எத்தனையோ படங்களை ஆகா ஓகம் காவியம்னு உண்மையாவே தனியா காசை வாங்க கூட பாராட்டியிருக்காங்க. அந்த படம்லாம் தியேட்டர்ல ஒன்னதே கிடையாது. ஸோ இந்த ரிவ்யூஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் இந்த ட்விட்டர் சோசியல் மீடியா டிஜிட்டல்லனே நீங்க ஒரு சில பிளாட்ஃபார்ம் என்ன பண்றாங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன ரேட்டிங் கொடுக்குறான்னு பாக்குறாங்க, பார்த்துட்டு தான் படமே வாங்குறாங்க டிஜிட்டலுக்கு. பர்டிகுலரா வந்து சோனியில வந்து ஒரு நம்ம ஒருத்தரோட ரிவ்யூவர் வந்து பாக்குறாங்க, அவர் என்ன சொல்றாருன்னு பாக்குறாங்க. இந்த இவர் வந்து என்ன சொல்றாரு ரீசனபிளா பண்றவங்களுக்கு கண்டிப்பா எழுதுறவங்களுக்கு அது நீங்க வந்து நீங்க இவங்க சொல்றதெல்லாம் வந்து யாரும் நம்புறது கிடையாது. என்னன்னா இப்ப இங்க ரஜினி சார் படத்தை வந்து நீங்க நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது இன்னும் ஒரு நடிகரோட ஃபேன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, வியூஸ் வரும். இப்போ அஜித் சார் நீங்க சொன்னீங்கன்னா விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து அதை பார்ப்பாங்க, வியூஸ் வரும். அப்படித்தான் நல்லா இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க அங்க போறாங்க. அதுதான் இது தவிர மற்றபடி அது தேவைதான். பட் இவங்க சொல்றவங்களை பத்தி என்ன தியேட்டர்ல போய் உள்ள போய் நின்றுட்டு எடுக்கிறாங்கல்ல, அதுதான் கொஞ்சம் ஓவரா இருக்கு. இவங்க டிஃபால்ட்டா வந்து எடுத்து வச்சிருக்க வீடியோவை, ஏதோ ஒரு படத்துக்கு எடுத்து வச்சிருக்க வீடியோவை படம் ரிலீஸுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க. அதை போட்டுருவாங்க. அதுதான் வந்து அதுக்கு நம்ம தான் கொண்டு போய் உள்ள தியேட்டர் வாசல நிப்பாட்டினா. இப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பிசினஸ் ஆயிட்டாங்க. வாட்ஸ்அப் ப்ரமோஷன் வருதுன்னு ஒண்ணு ப்ரமோஷனுக்கு நீங்க அனௌன்ஸ் பண்ண உடனே முன்னாடி எல்லாம் தியேட்டருக்காரங்க வந்து எனக்கு மதுரை ஏரியா கொடு, திருச்சி ஏரியா கொடு ஏதாவது கேட்பாங்க. அதெல்லாம் போன் காலே வராது, நம்ம தான் அண்ணன் எடுத்து போட்டுக்கலாம் மதுரையில கேட்கணும். இப்போ வர்றதுலாம் வந்து நான் வாட்ஸ்அப் ப்ரமோஷன் பண்றேன், ட்ரெயின்ல ப்ரமோஷன் பண்றேன், டிராபிக் சிக்னல்ல ப்ரமோஷன் பண்றேன், வாட்ஸ்அப் ப்ரமோஷன் குரூப் வச்சுக்கிறது. நம்மகிட்ட ப்ரொடியூசர் குரூப் எத்தனை குரூப் இருக்கு, இதை ஷேர் பண்ணாலே போதும். ஆனா அதுக்கு ஒரு பிசினஸ் போகுது. இப்படி ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய வந்துருச்சு. அதுல வந்து ப்ரொடியூசர்ஸ் காசு வந்து நிறைய போகுது. இதுல கொடுக்கணும், இதுல கொடுக்குது, அதுல கொடுக்கலாம், அவங்க காரணம் பண்றான். இதுல விளம்பரம் கொடுத்து இன்னொன்னு விளம்பரம் கொடுக்கலன்னா அவன் பிரச்சனை பண்றான். இப்படி இது ஒரு பெரிய பிளாக்மெயில், பெரிய சேலஞ்சா இருக்குங்க. ஒருத்தர் கொடுத்து இன்னொருத்தர் கொடுக்காம இருந்தோம்னா அவங்க நம்மளை பத்தி தப்பா எழுதுறாங்க. இப்படி சேலஞ்சிங்லாம் இருக்கு சார். பொதுவாக இப்போ சினிமாவை பற்றி எல்லாரும் பேசிட்டோம். சினிமா வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் இருந்தால் தான் சினிமா சர்வைவ் ஆகும். காஸ்ட் எஃபெக்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தெரிஞ்சது இப்போ வேற வழி இல்லாதவங்க தெரிஞ்சுட்டாங்க சார். தயாரிப்பாளர் ஒன்றிணைந்தாவே இந்த குப்பைகள் போயிடும். முதல்ல நல்ல படம் வந்து அவன் எவ்வளவு பட்ஜெட் எடுக்கிறான் அது வேற விஷயம். அவன் வந்து ஐடியா வச்சிருக்கான், இந்த ரிவ்யூ சொன்னா கரெக்டா இருக்கும். நான் படம் பார்த்து ஒரு தடவை வருவேன் சார், சுரேஷ் சொல்றது கரெக்டா இருக்கா, சங்கர் சொல்றது கரெக்டா இருக்கா நான் டிசைட் பண்ணுவேன். அப்புறம் அவங்க ரிவ்யூ நான் நம்ப ஆரம்பிப்பேன். அதனால இந்த ரிவ்யூவால எந்த விதம். ஆனா மதில் மேலே இப்போ நான் வந்து கங்குவா படம் வந்து நான் ஷூட்டிங் போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். இந்த படத்தை நம்ம போய் பார்க்கணும்னு நினச்சேன். படம் பார்க்க தியேட்டருக்கு போயிட்டுருக்கேன். ஒருத்தர் வந்து ஐயோ அவ்வளோதான், நான் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டேன். இப்போ என் பையன் இல்லை டாடி வேணாம் டாடின்னா அப்போ ஒரு 6 பேர் நாங்கள் ரிட்டர்ன். அப்போ அது என்ன பாதிக்குது, டெஃபினட்டாக அது வந்து பாதிக்குது, நிச்சயமாக பாதிக்குது. அதில் ஒன்று ரெண்டு அதான் அந்த இடத்துல என்ன வரேன்னா நான் தேடுறோன்னு சொல்கிறது அப்படின்னா விமர்சனம் பாதிக்கும். எங்கேன்னா அந்த விமர்சனம் மாதிரி படம் இருந்தா பாதிக்கும், அந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு படம் நல்லா இருந்தா பாதிக்கும். இல்ல கரெக்ட். இப்போ ஐயோன்னு சொன்ன மறுநாள் வந்து இல்லப்பா அவன் சும்மா சொன்னான்பா படம் சூப்பரா இருக்கு, நான் மறுநாள் போவேன். படமே ஐயோங்கிற மாதிரி இருந்தா என்ன பண்ண முடியும்? அது உண்மைதான். நீங்க வந்து விமர்சனத்தினால் மட்டுமே அந்த படத்துக்கு போக மக்கள் தடுக்கவே முடியாது. அதுதான் பெரிய உதாரணம். இப்போ கூலி பத்தி பேசிட்டு இருக்கிறோம்ல, விமர்சனத்தை பற்றி சுமார் தான். இதே வந்து குட் பேடக்லையுமே சுமாராக தான் சொன்னாங்களே. அதே நீங்கள் வந்து விடாமுயற்சிக்கு என்னதான் சூப்பர் ஹிட்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த படம் போட போகிறதில்ல. அப்போ இதே ரஜினிகாந்த் நடித்த படம் தான் இதுக்கு முன்னாடி வந்து லால் சலாம் யார் சூப்பர்னு சொல்லுங்களேன் இவங்கள, இல்லை அவங்க சும்மான்னு சொன்னாலும் அது ஓட போகிறதில்ல.
லால் சலாமும் இதே சூப்பர் ஸ்டார் நடித்த படம் தான். லால் சலாம் வந்து அவங்க சுமார்னு சொன்னால் உள்ளே போய் பார்த்தாலும் சுமாராக இருக்குது, அதனால அவன் வரல. கூலி அப்படி இல்லை, இவன் சுமார்னு சொன்னாலும் உள்ளே போய் பார்த்தோன்னா அவனுக்கு திருப்தியாக இருக்குது வர்றான். ஸோ நீங்கள் வந்து சுமார்னு சொல்கிறதுனால ஆடியன்ஸ் நிற்கிறதும் கிடையாது, சூப்பர் சொல்கிறதுனால வர்றதும் கிடையாது. நீ படத்தை வாங்கிட்டு சூப்பர்னு சொன்னீங்கனாலும் அவன் படம் பிடிக்கணும்னு டே அவன் சொல்லிட்டு போகிறான். ஸோ இந்த ரிவ்யூவரே என்ன கொஞ்சம் காலம் மாற மாற எப்படி பத்திரிகைகள் இருந்து சில சமயம் முந்தி பார்த்தீங்கன்னா சில பத்திரிகையோட விமர்சனம் மக்கள் இப்போ அவர் சொல்கிறாருல்ல, ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய மார்க்கை அந்த விமர்சனத்தை பார்த்து ஓடிடிக்காரர் விலைக்கு வாங்குறாரு. ஏன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து நியாயமாக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ரிவ்யூவர்களே வந்து இருந்துட்டு ஒரு 2 படம் 3 படத்துக்கு வந்து தவறான விமர்சனம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டுனா ஆடியன்ஸ் அடுத்தாப்புல இந்த ரிவ்யூவர் சொல்லும்போது அடா இருந்தாலும் நல்ல படத்தையும் மோசமானு சொல்லுவான் ஐயா அப்படின்னு அவங்க விமர்சனம் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்டட். அதனால நல்ல வியூவர் தான் சஸ்டைன் ஆக முடியும் ஃபியூச்சரில். அது காலம் பதில் சொல்ல அவங்களுக்கு. ரெண்டாவது நம்ம ப்ரெஸ்ஸோன்னு ஒன்று போடுறதே ரிவ்யூ எழுதுறதுக்கு தானே. ஏன்னா ப்ரெஸ்ஸோவே தேவையில்லையே. படம் விட்டு வந்த உடனே ப்ரெஸ்ஸோ விட்டு வந்த உடனே ஆர்கானிக்காக ஒரு விமர்சனம் வரும்னே. மீடியாவே என்ன பண்ணுவாங்கன்னா படம் நல்லா இருந்ததுன்னா அவங்கள அறியாமலே போடுவாங்க, அது உண்மையான விஷயம். சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு போடுவாங்க. அப்படியே சைலண்டா இருந்ததுன்னு வச்சுங்களேன், படம் விட்டு வெளியே வந்து ட்விட்டர்லயும் சோசியல் மீடியால ஒண்ணுமே இல்லாம இருந்ததுன்னு வச்சுங்களேன், இது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 2வது நாள் அதை பத்தி எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா அது வேற மாதிரி ரிவ்யூ. லப்பர் பந்து வந்து ப்ரெஸ் ஷோ போட்ட அன்னைக்கு ஈவினிங் அப்படியே பிக்கப் ஆச்சு. அப்போ வந்து ரிசல்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரெஸ் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்த உடனே அதை பத்தி பேசுறாங்க. ஒரு அங்க ஒரு வந்து ஒரு சந்தோஷமான மனநிலைமை வந்து வரும். படம் பார்த்த உடனே பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் சொல்லாமலாம் போறான்னா படம் நம்ம கிட்ட நின்று அந்த ஷேர் பண்ணணும்னு நினைச்சான்னா அந்த படம். இப்ப நம்மளே வந்து படம் பார்க்க போற சில நேரங்கள்ல இப்போ நான் இந்தியன் 2 படம் பார்த்தோன்னே சங்கர் பக்கத்துல இருந்தாரு, இவருக்கு நம்ம என்ன சொல்றது நம்ம அப்படின்னு வந்து அவருக்கும் தெரிஞ்சிச்சு இல்லையா, அப்ப அவர் அவாய்ட் பண்ணி வந்தோம். ஆனா இந்தியன் படம் பார்க்கும்போது நம்ம இருந்து சங்கர் படம் வந்து சூப்பர் சங்கர் அந்த சந்தோஷத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து உண்மையான ரிவ்யூங்கிறது அங்கதான். அதனால ரிவ்யூவால பாதிப்பு இருக்கு. அவர் சொல்ற ரிவ்யூ மாதிரி படம் இருந்தா பாதிக்கும். அப்ப ரிவ்யூவர் தப்பானவன் சொல்றதுக்குள்ள நம்ம படம் அதுல பாதிச்சுச்சுன்னா அந்த ப்ராசஸ்ல 60% வந்து ரிவ்யூ வந்து நெகட்டிவா தான் கொடுத்தாங்க. அது படம் அடிச்சு தூக்கி போச்சு. நீங்க படம் மக்களே பிடிச்சிக்கிறீங்க. ஒரு பெரிய விமர்சகர் எல்லாம் எங்க இண்டஸ்ட்ரி நம்பர் அவர் என்ன சொன்னா தெரியுமா, படம் பூரா காட்டு கத்தல், காதே கிழிஞ்சு போயிட மாட்டிருக்குது அப்படின்னாலும் சொன்னாரு. ஆனா படம் சூப்பர், படம் ஓடிடுச்சுல. அண்ணன் ஒரு கேள்வி கேட்டாரு, காஸ்ட் எஃபெக்டிவா பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாரு. பண்ண முடியுமான்னா அது தனிப்பட்ட முறையில் நீங்க சொல்ற மாதிரி நாங்க நினைச்சா மட்டும் நடக்காது. அது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், ப்ரொடியூசர், வெப்சைட் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பா இருந்தா மட்டும்தான் நடக்கும். இண்டிவிஜுவலா என்னாலயோ தனஞ்சனாலயோ அது நான் சொன்னேன் சார் இவங்ககிட்ட. அவங்க என்ன சொன்னாங்க, சார் நம்ம ப்ரொடக்ஷன் செக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு. சார் அதெல்லாம் முன்னாடி சார், இன்னைக்கு சினிமா எல்லாரும் ஒன்று சேர்ந்தா தான் பண்ண முடியும். சில விஷயம் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும், சில விஷயம் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும், சில விஷயம் இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி பண்ணலாம். இல்லை பல பேர் சொல்ற மாதிரி நடிகர்கள் சம்பளமே கூட பார்த்தேன் நம்ம தயாரிப்பாளர்களால் தான் போட்டி போட்டியாக தவிர அவங்க இல்லையே. இன்னொரு சிக்கல் இருக்குன்னு, நீங்க நம்ம வந்து ஒரு ஹீரோக்கு வந்து 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுப்போங்க. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வருவாங்க, அவர் ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபாய் கேட்பாரு. அவருக்கு நம்ம டேட் வந்து ஒரு 25 நாள் டேட் தேவைப்படும். நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஹீரோட சம்பளத்தோட அவர் சம்பளம் அதிகமா இருக்கு. 4 சம்பளம் சொல்லி வாங்கிட்டு போயிடுறாங்க. அதையெல்லாம் நம்ம உட்காந்து பேசி அப்படிலாம் கொடுக்க முடியாது. 2 நாளைக்கு மேல வந்து நாங்க 4 சம்பளம் தர மாட்டோம் பேக்கேஜ் அப்படின்னு பேசலாம். இதுக்கான முயற்சி நடந்தது எங்க இல்ல, அவர் கரெக்டா இவரே மீட்டிங்ல இருந்தாரு, அவரா இருந்தாரு அந்த மீட்டிங்ல. இல்ல அதுல வந்து நான் வந்து செல்வமணியன் நான் தப்பு சொல்ல மாட்டேன், சுப்பிரமணியன் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா சுப்பிரமணியன் வந்து வெரி பிகினிங்ல இருந்தே வந்து இந்த ஆன்லைனுக்கு வந்து நான் வந்து பண்ணி தரேன்னு சொல்றாரு. 2வது டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுல இருந்து கலெக்ஷன் சொல்லி நான் வந்து ஒரு 7 பேர் இருக்காங்க. அண்ணன் மட்டும் சொல்ல நான் இந்த நட்சத்திரங்கள் சம்பளம்லாம் சொல்றீங்களா, அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மீட்டிங் நடந்தது. யாருமே அதை இப்ப அவர் வந்து கட்காஸ் பண்ணி கொடுத்தாருல, அதை நாங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இப்ப எங்களால முடியாம தான் உட்காந்துருக்கான். இப்ப அவர் ஒரு லிஸ்ட் கொடுத்து இப்ப டைரக்டரை கூப்பிட்டு வச்சு பண்ணிருக்காரு. இப்ப அந்த பர்டிகுலர் டைரக்டர் அக்ரிமெண்ட்டை மட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நிறைய நமக்கு சேவ் ஆகும். டைரக்டர் அக்ரிமெண்ட் இப்ப அவர் கொடுத்தது பழியத்துக்கு செல்வமணியன் மேல போட்டு அவர் தாங்க கொடுத்தாருன்னா டைரக்டர் அங்க போய் கேட்க போறாங்க. டைரக்டர் அசோசியேஷன்ல ஏங்க உங்க அசோசியேஷன் மெம்பரா இருக்கா, நீங்க இப்படி ஒண்ணு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்க போறாங்க. அங்க போட்டு நம்ம வந்து அந்த அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி எங்க நாங்கள் ஒண்ணுங்க எங்க யூனியன்ல சொல்லியிருக்காங்க, நாங்க அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு போலாம். பட் நம்ம முயற்சி எடுத்து அதை கொஞ்சம் சொல்ல வேணாம் சுரேஷ். நீ லெட்டர் அனுப்பலனாவே ஷூட்டிங் போக முடியாது. நீ இதெல்லாம் வந்தாதான் அனுப்புவேன்னு சொல்லிட்டா வந்து உங்ககிட்ட எல்லா அதிகாரமும் கொடுத்துட்டோம். இப்போ அவர் சொல்ற ஆர்ட் டைரக்டர் யூனியன் வரல, அது ஒரு ரீசன் இருக்கு. ஆனா இப்போ ஆர்ட் டைரக்டர் இந்த படத்தை நீ சைன் பண்ணி கொடுத்தாதே நீ படம் ஷூட்டிங் போக முடியும். ஷூட்டிங் அனுப்பக்கூடாது சார். ஷூட்டிங் அனுப்பலைன்னா வந்து எல்லாத்துக்கும் ரெடியாகி வரும். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும்
அதுக்கு நம்ம எல்லா அசோசியேஷனும் ஒற்றுமையா இருக்கணும். ஆமா நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபெடரேஷன் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒற்றுமையா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒருத்தர் இருந்து கைட் பண்ணோம்னா சார் இப்போ இது நடக்கவே எல்லாரும் நடக்காது. தனிப்பட்டவங்க நல்லவங்களா இருக்காங்க சார். இப்போ நான் பெரிய ஆர்டிஸ்ட்கள் 2-3 பேர் பேசினேன். அவர் சார் உண்மைதான் சொல்றேன் சார். இப்போ அந்த ஏர்டெல் நான் வாங்குறது சார், படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் சார், எந்த படமும் லாபம் இல்லை. அப்போ படம் ரிலீஸ் அப்போ போய் வாங்குறதுங்கிறது என்னால் முடியவே முடியாது. இப்போ ஒரு அன்னைக்கு அதுக்கு தான் இப்போ அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரிலையபிள் பர்சன் கிட்ட இனிமேல் கால் ஷீட் கொடுப்பாங்க. கரெக்ட் ரிலையபிள் பர்சன் கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி சிஸ்டம் வரும்போது அவங்க எல்லாத்துக்கும் கால் ஷீட் டேட் கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவன் ஒழுங்கா வந்து கணக்கு கொடுக்க மாட்டான், ஒழுங்கா வேலை செஞ்சு கொடுக்க இது பண்ண மாட்டான்னு சொன்னா ஐயா உனக்கு சம்பளம் தான், ஆமா இஷ்டப்பட்டா பண்ணு அப்படிம்பாங்க. இல்ல இவர் கரெக்டா நம்ம பண்ணி கூட நமக்கு நினைக்கிற இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ நம்மளே படம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆர்டிஸ்ட், அந்த ஆர்டிஸ்ட் ஒரு சம்பளம் கேட்கறாரு வைங்க, நம்ம என்னங்கிற அந்த ஆர்டிஸ்ட்ட ப்ரொடக்ஷன் காஸ்ட் நாங்கள் கொடுக்குறோம், நீ சம்பளம் பண்ணு, படம் நல்லபடியா பண்ணிக்கணும் வையே, உனக்கு நீ நினைக்கிற சம்பளத்துக்கு நீ 10 கோடி நினைக்கிறியா 30 கோடி உனக்கு சம்பளம் வரும் அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்டா வேலை செய்யறாங்க. கரெக்ட். புரியுதுங்களா? அந்த காலம் இப்போ வருது. நீங்க அப்புறம் எல்லாத்துக்கும் அவங்க கால் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. இவன் ஒழுங்கா கணக்கு கொடுக்க மாட்டான், ஒழுங்கா காசு கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற தயாரிப்பாளருக்கு இனிமேல் கால் ஷீட் கிடைக்காது. அந்த தயாரிப்பாளருக்கு சம்பளம் தான் ஃபிக்ஸ் செய்யப்படும். இது வந்து பிராக்டிக்கலா இப்படி தான் போகும் லைன். நன்றி. திரும்ப நம்ம எப்போ இதே சினிமா இண்டஸ்ட்ரி தான் இருக்க போகிறோம். இன்னொரு 6 மாதத்துக்கு அப்புறம் திருப்பியும் இந்த வருஷம் முடியும் போது நம்ம உட்காந்து பேசுவோம். இதுலேருந்து என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைஞ்சிருக்கும், இந்த பேச்சினுடைய விளைவாக என்னென்ன ஒரு மாற்றங்களை நம்மளால் உருவாக்க முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுல உங்களுக்கான பங்கு இருக்குண்ணே. டெவலப் சார் உங்களுக்கு இருக்கு. சார் முதல்ல இருந்து சார் சித்ரா சார் வந்து வெரி பிகினி செக்ரட்டரியா இருக்கிறதுல இருந்து ஒரு முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. அவரால் முடிஞ்ச முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. முடியலன்னா டிஸ்கஸ் பண்ண மாட்டாரு, அது அவாய்ட் பண்ணி போயிடுவார். அவ்வளவுதான். ஒரு பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாரு. இது விளங்காதுன்னா பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாருன்னா அந்த மீட்டிங் விளங்காது. அவர்தான் ஃபாலோ பண்ணுங்க. அதனால அது மாதிரி தான் சித்ரா சார். ஓகே, தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.